அந்த சொல்லி தான் நம்ம கூப்பிட்டு அந்த தேவதையை வந்து நம்ம வேலை வாங்க முடியும். அதே மாதிரி குட்டிச்சாத்தான் உபாசனை பண்ணக்கூடியவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாரிசு சந்ததிகள்லாம் இருக்க மாட்டாங்க. வாரிசு ஆண் வாரிசு இருந்தால் ஆண் வாரிசு அழிஞ்சு போகும். ஏன்னு சொன்னால் சாத்தானே அதாவது அது வந்து ஒரு சாத்தானே வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தையாக இருக்கும். அப்போ அந்த குழந்தையாக இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆண்களை யாராக இருந்தாலும் வாரிசு எல்லாம் அழிச்சிடும். அது தெரியாமல் இன்னைக்கு இருக்கிற மக்கள் பூராமே குடிச்சாட்டம் கொடுக்குறேன்னு சும்மா அவன் பொம்மையை போட்டுக்கிட்டு நான் அது எதிராக நான் அகோரிடா அதுடான்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதையும் மக்கள் வந்து வாங்கி அதை போய் நிறைய பேர் வந்து வாழ்க்கையை இழந்து தெருவா அலைந்து வரக்கூடிய. ஏன்னா அன்னைக்கு யாருமே வந்து முறையாக வந்து குடிச்சாத்தான விஷயம்லாம் யாரும் பண்ணுறது கிடையாது. அதெல்லாம் கடுமையான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராத்திரி போய் தனிமையில் போய் யாரும் 12 மணிக்கு 1 மணிக்கு போய் மந்திரம் சொல்லத்துக்கு தகுதியெல்லாம் கிடையாது. வேணா பார்த்தீங்க நீங்கள் என்ன பாருங்கள், உங்கள் குருவாக இருக்கிறவங்க போய் தனியாக போய் மந்திரம் போய் தனியாக போய் சுடுகாட்டு மயானத்தில் இந்த மாதிரி நீர் நிலங்களில் போய் எங்கே தனியாக போய் மந்திரங்கள்